அம்மா என்னம்மா, அவதான் நேத்து வந்தவ, என்ன புரிஞ்சுக்கல. நீங்களும்மா, நான் குடிக்கலம்மா, குடிக்கவே இல்லம்மா. அப்போ ஆரத்தி போய் சொல்றாங்கறியா? அவ போய் சொல்லலாமா? பின்ன நான் தான் கொஞ்ச நாளா குடிச்சிட்டு வர மாதிரி நடிச்சேன். என்னதே நடிச்சியா? ஆமாம்மா. அப்படியெல்லாம் செஞ்சாலாவது தம் வீட்டுக்கு ஒரு பெரியவங்க இருந்திருக்க கூடாதான்னு அவன் மனசு நினைக்கணும். தம் புருஷனை அடிச்சு திருத்தவும், கண்டிச்சு திருத்தவும், குறைகள் எல்லாம் சொல்லி அழவும் தனக்கு ஒரு மாமியார் இருந்திருக்க கூடாதான்னு அவன் மனசு ஏங்கணும். அதனால்தான்மா குடிச்ச மாதிரி நடிச்சேன். சொல்றேன். ஆமாம்மா, மொத்தத்துல உங்களை அவ மாமியாரா ஏத்துக்கணும், அதாம்மா என்னோட ஆசை. ஆனா நான் பட்ட பாடுக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தனக்கு மாமியார் இல்லையேன்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம உன்னை கை நீட்டி அடிச்சுட்டேன்டா, என்ன மன்னிச்சிடுறா. என்னம்மா பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? நான் உங்க புள்ளம்மா, என்ன அடிக்கிறதுக்கும் உதைக்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இல்லையா? தங்க இப்பெல்லாம் வீட்டுக்கு சீக்கிரமாவே வந்துடுறீங்க. நடையில தடுமாற்றம் இல்ல, வாயில வாசனை இல்ல, பேச்சுல உளறல் இல்ல. அந்த மது அரக்கனை வதம் பண்ணிட்டீங்களா? மகிஷாசுரமர்தினி மாதிரி. மகிஷாசுரவர்தினி பட்டத்தை அந்த மாமிக்கு தாராளமா கொடுக்கலாம். நான் வீட்டுக்கு குடிச்சிட்டு வரத அவங்க பார்த்தாங்களா இல்ல யார் சொன்னாங்கன்னு தெரியல. என்னை கூப்பிட்டு இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு ஒரே அட்வைஸ். என்னங்க, காஃபி இந்த ஃப்ளாஸ்க்ல இருக்கு, ஊத்திக்கோங்க. பாத்து ஃப்ளாஸ்க் உடைஞ்சிர போகுது. நானே வந்து ஊத்தி குடுக்கலான்னு தான் பார்த்தேன். ரொம்ப டயர்டா இருக்கு. ஆர்த்தி, கமிங் பேக் டு மாமி. அவங்க பேசுனது என் மனசை ரொம்ப பாதிச்சு தெரியுமா? ஓங்கி பலார்னு ஒரு அரைஞ்ச மாதிரி இருந்ததுன்னு. விஸ்கி குடிக்கிற இந்த நேரத்துல நான் போட்ட இந்த காஃபியை குடிக்கிறீங்கன்னா அதுக்கு அந்த மாமி தான் காரணம், அதானே? நீ சாப்பிட்டாச்சான்னு கேட்க வரீங்களா? சாப்பிட்டேன். நீங்க வயிறு சரியில்லையா? அப்ப இன்னைக்கு நைட் சாப்பாடு வேண்டாம், வெறும் காஃபி மட்டும் போதும். போதும் போதும். விஸ்கி சாப்பிட்டாலும் பேச விட மாட்டேங்கிறா, காபி சாப்பிட்டாலும் பேச விட மாட்டேங்கிறா. சரி சரி. என்ன குட் நைட் அதானே? குட் நைட். குட் நைட். அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லாம மறைச்சிட்டேன்ப்பா. என்னம்மா? நீங்க ஊர்ல இல்லாத போது உங்க மாப்பிள்ள குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு. என்னம்மா சொல்ற? ஆனா இப்ப அந்த பழக்கம் இல்லப்பா. இல்லையா? இல்ல இல்லாத மாதிரி நடிக்கிறாரா? இல்லப்பா, நிஜமாவே இல்ல. எப்படி திடீர்னு மாறினான்னு கேக்குறீங்களா? நான் சொன்னது அவர் மண்டையில உரைக்கல, கரம்சந்த் மேல சத்தியம் பண்ணியும் நடக்கல. அது யாரது கரம்சந்த்? உங்க பேர எங்க இருந்தோ அந்த மாமி சொல்லி அவர் குடிக்கிறத நிறுத்தி இருக்காருனா இதுக்கு என்ன அர்த்தம்? மாமியை போல உனக்கு ஒரு மாமியார் இருந்திருக்கணும்னு அர்த்தம். அப்படியே சொல்றீங்க? ஆமாம்மா, அப்படி உனக்கு மாமியார்னு இருந்திருந்தா நீ அவங்க வீட்டுல அவங்க கண்காணிப்புல இருந்திருப்ப. தன் வீடுன்னு வர்றப்ப மாப்பிள்ளைக்கு இப்படி செய்ய துணிச்சல் வருமா? அம்மாவுக்கு பயப்பட மாட்டான்? பிறந்ததுல இருந்து அம்மாவுக்கு பயந்து பயந்து வளர்ற குணம் லேஸ்ல போமாம்மா. பொண்டாட்டிக்கு பயப்படுறதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தானம்மா. அப்பா, பயங்கரமான ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. இன்னொரு விஷயமா, பொதுவாகவே எல்லா மாமியாரும் பல விஷயங்கள்ல மருமகளுக்கு எதிராகத்தான் முடிவெடுப்பாங்க. ஆனா தன் மகன் தவறான வழியில போறப்ப சொல்லி வச்ச மாதிரி எல்லா மாமியாரும் மருமக பின்னாடி தான் நிற்பாங்க. அங்க அவங்க காப்பாற்ற நினைக்கிறது
தன்னை போல அந்த வீட்டுக்கு வாழ வந்த இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை. அதுக்கு பயந்துகிட்டு எல்லா ஆம்பளைங்களும் ஒரு கோட்டுக்குள்ளேயே நிப்பாங்க. நீங்க சொல்றது ரொம்ப சரிப்பா. கொஞ்சம் அவசரப்படாம இருந்ததா இந்த மாமியை போல ஒரு நல்ல மனுஷி எனக்கு மாமியாரா கிடைச்சிருப்பா. அதுக்கு இப்ப என்ன பண்றது? பரவாயில்ல, ஒரு நல்ல மனுஷன் எனக்கு புருஷனா கிடைச்சாரே, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன். என்ன சம்பந்தி திடீர்னு இப்படி சொல்றியே? என் மருமகளுக்கு மாமியா இருக்கிறது தெரியக்கூடாது தானே நான் இம்புட்டு கஷ்டப்பட்டு வேஷத்தை மாத்திட்டு நீங்க வந்து கிடக்குறேன். இப்ப போய் எல்லாத்தையும் போட்டு உடடிங்கிறீங்களே, ஏதாவது ஏடா கூட ஆயிடுச்சுன்னா? ஒன்னும் ஆகாதாச்சு. எதை வச்சு சொல்றியே? கொஞ்ச காலமாவே தான் கல்யாணத்துல அவ போட்ட கண்டிஷன் மடத்தனமானதுன்னு என் மக உணர ஆரம்பிச்சுட்டா. அது அவ பேச்சில இருந்தே நல்லா தெரியுது. ஆமா ஆமா, ஒரு நாள் பேசிக்கு நிற்கும் போது என்கிட்ட கூட பேச்சோட பேச்ச அப்படித்தான் சொன்னா. அப்புறம் என்ன ஆச்சு? நீங்க ஹோட்டலையும் கவனிக்க முடியாம வீட்டையும் கவனிக்க முடியாம இப்படி மாத்தி மாத்தி வேஷத்தை போட்டுட்டு அவஸ்தைப்படுறீங்க. இன்னைக்கே அவகிட்ட போய் நீங்க யாரு என்னன்ற விவரத்தை போட்டு உடைச்சிருங்க. ஆமாம்மா, அதான் எனக்கும் சரின்னு படுது. அதுவும் இல்லாம அவளுக்கு வளகாப்பு வேற பண்ணும். அட ஆமாப்பா, அவளுக்கு இது 8வது மாசம் இல்ல, அப்ப அடுத்த மாசமே வளகாப்பு பண்ணிட வேண்டியதே. எப்படி இந்த மாமி வேஷத்துலயா? சம்பந்தி, மாமியாரா இருந்து ஒரு மருமகளுக்கு ஆசையா வளையல் அடிக்க வளகாப்பு செய்யறது எப்படி? யாரோ மாமியார் இருந்து வளகாப்பு செய்யறது எப்படி? இப்பவே அவகிட்ட போய் பேசுறீங்க. ஆமாம்மா, உங்களை தள்ளி வச்சுட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு நான் படுற அவஸ்தை போறோம். அவ மனசு மாறி இருக்க இந்த நேரத்துல எல்லா விவரத்தையும் எடுத்து சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் விமோசனம் கிடைக்கும், நிம்மதியாவும் இருக்கலாம். வளகாப்ப நம்ம வீட்லயே ஊரை கூட்டி ஜாம் ஜாம் நடத்தலாம். ஏண்டா, என் மருமகளுக்கு நம்ம வீட்டுல வச்சு விமரிசையா வளகாப்பு பண்ணணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இல்லையா? இன்னும் என்னாச்சு? ஆர்த்தி இப்ப வீட்டுல தனியா தான் இருக்கா. நீங்க அவகிட்ட போய் பேசுனீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். ஆர்த்தி, என்ன மாமி? என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னுட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க மாமி, என் மூடு சரி பண்ணிக்கிறேன். மூடு சரி பண்ணிக்கிறியா? என்ன மூட விட்டு நோக்கு? ஒண்ணும் இல்ல மாமி, நான் சும்மா இருந்து தொலைக்க கூடாது. இன்னைக்குன்னு பார்த்து அக்காவோட பொட்டியை திறந்தேன். அதுல அக்கா எழுதின டைரி இருந்தது. டைரியா? என்ன எழுதியிருக்கா டைரியில? என் அக்கா புகுந்த வீட்டுல இருந்த போது எழுதின டைரி. அவ ஒரு நாள் கூட அங்க சந்தோஷமா இல்லைங்கிறது இந்த டைரி படிக்கும் போதே புரியுது. அவ மாமியார் அவளை அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கா. நானா இருந்திருந்தா திருப்பி கொடுத்துப்பேன். புகுந்த வீட்டுல ஒருத்திக்கு மரியாதை இல்லைன்னா அவ எதுக்காக மாமி அங்க இருக்கணும்? இந்த பக்கத்தை படிச்சு பாருங்க. எங்க அக்கா நிறை மாச கர்ப்பிணி. அவ கர்ப்பம் கலையணுங்கிறதுக்காக அவ மாமியார் என்னென்ன வேலையெல்லாம் சொல்லிருக்கா தெரியுமா? அந்த வேலையெல்லாம் செஞ்சதுனாலதான் எங்க அக்காவோட பனிக்கூட உடைஞ்சு குழந்தை செத்தே பிறந்திருக்கு. அந்த பக்கத்தை படிக்கும் போது நான் ஓன் அழுதுட்டேன் மாமி. என் அம்மா இல்லாத குறையே தெரியாம என்ன தூக்கி வளர்த்தது என் அக்கா. அவளுக்கு ஒரு வளகாப்பு இல்ல, தொட்டில் இல்ல. எனக்கு மட்டும் அது எதுக்கு மாமி? நீங்களே சொல்லுங்க. நல்ல வேளை என் அக்காக்கு வாச்ச மாதிரி மாமியார் எனக்கு வாய்க்கல. வாச்சிருந்தா என் வளகாப்ப நடத்த விட்டுருப்பாங்கிறீங்க? மாட்டா. ஏதாவது கொடுமை பண்ணி என்னையும் என் வயசுல இருக்க குழந்தையும் அப்படியே சாக அடிச்சிருப்பா. இந்த மாமியார்களே இப்படிதானே? அன்னைக்கு ஒரு நாள் இந்த வீட்டுக்கு ஒரு மாமியார் இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். அது தப்பு. நான் மாமியார் வேண்டான்னு எடுத்த முடிவுதான் சரி. அதுதான் சரி. ஆர்த்தி, அழாதேம்மா, அழாத. கணத்தை வச்சுக்கோ. இது பார், நீ எடுத்த முடிவுதான் சரின்னு நோக்கு தோணித்துன்னா அப்படியே வச்சுக்கோ. அதுக்காக வளகாப்ப ஏன் வாண்டான்னு சொல்றேன். உனக்கு அந்த ஆசை இல்லைன்னாலும் பெரிய வாழ்க்கை அந்த ஆசை இருக்குமோ இல்லையோ? உன் தோப்பு நான் தாண்டி சொல்றேன். உன் வளகாப்ப உன் மாமியார் தான் நடத்தப்படாது, இந்த மாமி நடத்தலாமோ இல்லையோ? என்னடி சரின்னு சொல்லுடி. சமத்துடி. என்னம்மா போகும்போது சந்தோஷமா போனீங்க,
திரும்பி வரும்போது இப்படி இடிஞ்சு போய் வந்து உட்காந்துருக்கீங்க. அவளோட பேசுனீங்களா? என்ன சொன்னா? அட போப்பா, நான் போன நேரம் பார்த்து உன் பொண்டாட்டி அவங்க அக்கா எழுதின டைரியை படிச்சு பார்த்து அழுதுகிட்டு இருந்தா. அந்த டைரியில அவங்க அக்கா அவங்க மாமியார் கிட்ட பட்ட கஷ்டத்தை எல்லாம் ஒண்ணு விடாம எழுதியிருந்தா. நானும் படிச்சுதான் பார்த்தேன். பாவமாத்தான் இருந்தது. என்ன பண்றது? அந்த டைரியை படிச்சதுல இருந்து உன் பொண்டாட்டிக்கு மாமியா வர்க்கத்து மேல இருந்த வெறுப்பெல்லாம் இன்னும் அதிகமாத்தான் ஆயிருக்கு. இந்த நேரம் பார்த்து நான் தான் உன் மாமியார்னு எப்படி போய் சொல்றது? எனக்கு சொல்ல முடியல, வாயும் வரல. முதல்ல வளகாப்புக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னா, அப்புறம் சமாதானம் பண்ணி மாமியா இருந்து வளகாப்பு நடத்துறதுக்கு சம்மதம் மட்டும் வாங்கிக்கிட்டு வந்திருக்கிறேன். என்ன பண்ண சொல்ற? இப்ப அவ இருக்கிற நிலைமையில இதை மட்டும்தான் என்னால செய்ய முடிஞ்சது. எப்படி வரையா? நான் எப்படி வரேன் பாப்போம். இந்த ஃபேன் ஒண்ணு லொடலொடன்னு கழுத்து அறுத்துண்டு, அறுத பழசு. முதல்ல அதை மாத்தணும். செக்கு 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 செக்கு. மாமி என்ன பண்ற பாருங்கப்பா. பண்ண மாமி, என்ன? எனக்கு ஒரு ஆசை. என்னடி ஆசை? சொல்லுடி. வளகாப்பு வருது இல்லையா? ஆமா, வர்றது. நீ நான் நடுக்கூடத்துல நின்று வராதே வராதேன்னு சொன்னா வராம இருந்துருமா? அது வரத்தான் வரும். வரட்டும். உனக்கு என்ன, இந்த மாமி நடுநாயகமா நின்னுட்டு ஜாம் ஜாம்னு ஜமாச்சிட மாட்டேனோ? நீ ஏன் கவலைப்படுற? அதெல்லாம் அந்த மாமியோட டிபார்ட்மெண்ட். நீ இப்ப எதை பத்தி யோசிக்கணும் தெரியுமோ இல்லையோ? என்ன குழந்தை பிறக்கும், எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம், யார பிடிச்சா அந்த ஸ்கூலுக்கு சீட் கிடைக்கும், இதை பத்தி தான் நீ யோசனை பண்ணணும். என்ன மாமி, என் வளகாப்புக்கு பாம்பேல இருக்கிற உங்க வீட்டுக்கார், அதான் உங்க ஆத்துக்காரர் வர சான்ஸ் இருக்கா? என்னடி இது? சுத்தி சுத்தி எங்க வரப்படாதோ அங்க வர்ற. உனக்கு என்னத்துக்கு இப்படி திடீர்னு ஒரு விபரீத ஆசை? இதுல விபரீதத்துக்கு என்ன இருக்கு மாமி? என்ன இருக்கா? எவ்வளவோ இருக்கு. அது சத்த முசுடு லேஸ்ல வராது. சொந்தக்காரத்து கல்யாணத்துக்கே நான் கையை பிடிச்சு தர தரன்னு எடுத்துட்டு போகணும். இது 3ஆம் மனுஷாலத்து விசேஷம். வருமோ? வராது. உள்ளூர்ல இருந்தாலே 1000 பிகு பண்ணிப்போம். வெளியூர் ஃபங்க்ஷன்னா எங்க ஆத்து மாமனார் அவ்வளவு சீக்கிரம் வந்துருவாரா? மாட்டார். ஈசி சேர்ல சாஞ்சிட்டு உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாலும் இருப்பாரு ஒழிய அந்த அசைய மாட்டார். அண்ணா சொன்னேடி, இந்த ஒரு தரம் தாண்டி நோக்கா தோணி நீயே சொல்லிட்ட. மாமி, மாமாவோட பம்பாய் அட்ரஸ் டெலிபோன் நம்பரை கொடுங்களேன். நான் எஸ்டிடி போட்டு அவர்கிட்ட பேசி கூப்பிடுறேன். ட்ரை பண்ணி பாப்போமே. ட்ரை பண்றதுக்கு இல்லடி, எனக்கு தெரியாதா ட்ரை பண்ண? அவர் ஒரு இடத்துல நிக்க மாட்டார், போயிட்டே இருப்பார். ரயில் ஒரு இடத்துல நிக்காதோ இல்லையோ, போயிட்டே இருப்பார். டிக்கெட் கலெக்டரா இருக்கார். கார்டன்ல சொன்னீங்க? கார்டுன்னு சொன்னேனா? அத நீ ஞாபகம் வச்சுட்டே இருக்கியா? அது காடவே இருந்துட்டு இருந்த நன்னா வேலை செய்யறன்ட்டு டிக்கெட் கலெக்டரா மாத்திட்டான். கரெக்ட். திடீர்னு டிக்கெட் கலெக்டரா இருப்பார், திடீர்னு கார்டு ஆயிடுவார். கார்டா இருப்பார், திடீர்னு டிக்கெட் கலெக்டரா இருப்பார், திடீர்னு ஸ்டேஷன் மாஸ்டராலும் ஆயிடுவார். அதனால அவரை பிடிக்க முடியாது. நீ அவரை மறந்துடு. அதெல்லாம் முடியாது. மறக்க மாட்டியா? மாமி, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். மாமா மாமி 2 பேரும் தம்பதி சமேதரா இருந்து வளகாப்ப நடத்தி தரணும் சொல்லிட்டேன். நீங்க மாமா கிட்ட போன்ல பேசி அவர் வராரா இல்லையான்னு கேட்டு சொல்லுங்க. சரி. இல்ல பம்பாய் ரயில்வே குவார்டர்ஸ்க்கு நானே எஸ்டிடி பண்ணி அவர்கிட்ட பேசிடுவேன். அதுவும் இல்ல, என் ஃப்ரெண்ட் ஒருத்தி பாம்பேல இருக்கா. சரி. அவளுக்கு ரயில்வேல இருக்கிற டிபார்ட்மெண்ட் பூரா அத்துப்படி. அவளை விட்டு மாமாவை தேட சொல்லிடுவேன். மொத்தத்துல மாமா வந்து ஆகணும். இல்லன்னா வளகாப்பு இல்ல. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் வரேன். மெல்ல. அடி ஆத்தி, என்னடா இவ இப்படி ஒரு குண்டத்துக்கு தலையில போட்டு போய்த்தா? இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆச்சி, உங்க ஆத்து மாமா கணக்கு தறியில குளிக்கிறப்ப வழுக்கி விழுந்து மண்டைய போட்டுட்டாருன்னு ஒரு பொய் தந்தி கொடுத்துட்டா? அடே பாவி வரப்பேன், பட்டு கிடப்பேன். ஏண்டா போடுற வேஷம் பத்தாதுன்னு வித வேஷம் வேற போடணுமா? ஒண்ணே ஒரு நாளைக்கு தானேம்மா. என்ன இல்ல மெஸ்ல இருக்கிற யாராவது ஒருத்தங்களை பம்பாய் மாமா வேஷம் கட்ட சொன்னா என்ன? அடியே விசையா, பரவாயில்லடி. வர வர உன் மூளை சுறுசுறுப்பா தான் இருக்கு. நீ சொன்ன மாதிரியே மெஸ்ல ஒருத்தனை பிடிச்சு செட்டப் பண்ணி ஒரு நாளைக்கு பம்பாய் மாமாவை ஆக்ட் பண்ண வச்சிருவோம். சவாலே சமாளி. சரி சாப்பிட்டாச்சு இல்ல? நேரமாச்சு, போய் படுங்க போ. என்னடா என்ன நெசமா புருஷன் மட்டாட்டி நினைச்சுக்கிட்டியா? மனசுல புருஷனை ஆக்ட் பண்ற அப்படித்தான். ஏதாவது வாழைக்கெல்லாம் ஆட்டின ஒட்ட நறுக்கி போடுவேன், கைமா பண்ணி போடுவேன். சாக்குறத அது வந்து ஆச்சு. ஆமா, அது என்னடா அது? ராத்திரி அந்த ரூம்ல லொடலொடன்னு சத்தம் கேட்டுச்சு. அது நான் இல்ல ஆச்சு, எலி. எலியா? இந்த எலிதானா? இந்த எலிதானா? நான் 4 கால் எலின்னு நினைச்சேன். 2 கால் எலிதானா?
என்னடா சமாச்சாரம்? டே என்ன ரெண்டு பேரும் முழிக்கிறீங்களே என்ன? ஆச்சு நானே உண்மையை சொல்லிடுறேன் ஆச்சு. சொல்லு. நாங்க ரெண்டு பேரும் ஆ. ஒருத்தர் விரும்புறாச்சு. ஒருத்தர் விரும்புறீங்களா? நான் நினைச்சேன் பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வைக்கிறமே பத்திக்கிறமேன்னு. பத்திக்கிருச்சா? சரி சரி, எல்லாம் முடியட்டும். உங்க கல்யாணத்தையும் முடிச்சு வச்சிடுறேன். அது போட்டும் விஷயம், முக்கியமான விஷயம். என்னம்மா? இவன் முஸ்லீமு, நீ இந்து, சரிப்பட்டு வருமா? பரவாயில்லம்மா. பரவாயில்லையா? ஓஹோ. ரகுபதி ராகவ ராஜாராம் पतित पावन सीताराम। ईश्वर अल्लाह तेरे नाम मुझको सन्मति दे भगवान। ஆஹா, வீட்டுக்கு போனேன், தூக்கம் வரல, அவரே இன்னும் காணோம். சரி, அதான் திரும்பி இங்கே வந்துட்டேன். ரகுபதி ராகவ ராஜா ராம் பதித்த பாவன சீதாராம். அம்மா, அவர் வந்திருக்காருமா. வாங்க வாங்க. எங்க மனோவை டிராப் பண்ணிட்டு அப்படியே நேர கிளம்பிடுங்களோன்னு நினைச்சேன். அப்படியே விட்டுருவாள் அவங்க பொண்ணு. உள்ள வரணும்னு ஒரே பிடிவாதம். ரெஸ்டாரண்ட்ல நல்லா சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டேன். பில் அவர் தலையில கட்டேன். சாரிம்மா, வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் சீக்கிரம் கிளம்பலாம் தான் சொன்னேன். இவர் தான். சொல்லுங்க. சொல்றேன். நான் தான் இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு சொன்னேன் அத்தை. உங்க பொண்ணை இவ்வளவு லேட்டா டிராப் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க அத்தை. பரவாயில்ல. பொண்ணு வீடு திரும்பலன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனா இப்படி போலீஸ்காரரே கூட்டிட்டு போயிருக்கும் போது எங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? ஐஜி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுமா. ஆமா, மாமா எங்க? வாங்க சிதம்பரம், நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உட்காருங்க. சாப்பிடுறீங்களா? ஏண்டா, உனக்கு சரிசமமா உட்காந்து குடிக்க வந்திருக்கேன்னு நினைக்கிறியா? அப்புறம் பணத்தை வீசி எஞ்சிட்டு போலான்னு வந்தியா? நீ மிரட்டும் போதெல்லாம் உனக்கு பணம் தரதுக்கு நான் ஒண்ணு இழிச்ச வாங்கிட்டேன். என்கிட்ட இருக்கிற உன் மக போட்டோவை பார்த்த பிறகும் அவளை கட்டிக்கிறதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் இழிச்ச வாயனா? மரியாதை அந்த போட்டோவை கிட்ட கொடுத்துரு. அது எனக்கு கிரெடிட் கார்டு மாதிரி. அதை கொடுத்துட்டா என் பொழைப்பு என்ன ஆகுறது? டேய், நிஜமாவே போலீஸுக்கு போயிடுவேன். ஆமா, போலீஸ்க்கெல்லாம் பயந்து அந்த தொழில இருக்க முடியுமா? உன் மருமகனும் தான் போலீஸ்காரன். வா, ரெண்டு பேரும் போலாம். ஐயா, எந்திரி ஐயா. ஐயா, எந்திரிப்பா.